கடகராசிக்காரங்க பெருசாக எது எதிர்பார்த்து நிற்கலீங்க. வெளிச்ச உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைச்சாலே போதும் நினைக்கக்கூடிய தான் இருக்கிறீங்க. அதுவே நிறைவேறாத ஆசைங்கிறது பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காக ஓடுறீங்க, உதவி செய்கிறீங்க, ஓடா தேஞ்சு போகிறீங்க. ஆனால் உங்கள் மனசு இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் சங்கடப்படுற மாதிரி தான் அமைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுவுமே இந்த காலத்தில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களை எத்தனையோ விஷயம் கடந்து வந்தாலுமே காக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு தாங்க. அதுவுமே இந்த நேரம் குலதெய்வ அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஒரு நொடியில் தப்பிச்சுட்டு ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு, ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைக்கு வந்துட்டு தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப எத்தனை வழிபாடு செஞ்சுருந்தாலுமே இந்த நேரம் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தர. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே காக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சில பரிகார முறைங்கிறது அமைஞ்சிருக்குது. அப்படி நீங்கள் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும், இனி நீங்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, இது எல்லாம் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. கடகராசிக்காரங்க குடும்பத்து மேலேயும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வெளியிலையும் சரிங்க, சொந்த பந்த வகையிலுமே பாசங்கிறது நிறைய வைக்கிறீங்க, நிறைய உங்களுக்காக செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அன்புங்கிறது மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா அது இல்லை. அன்பை பொறுத்த வரைக்குமே, பாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கேட்டு வாங்குறது வேண்டாம், நீங்கள் கெஞ்சி வாங்குறது வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் உங்கள் உணர்வுகளை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் அன்பை நீங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறது வேண்டாங்க, அதுக்கு முயற்சி செய்யாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் வேணும் நினைக்கக்கூடியவங்க தன்னால் தேடி வருவாங்க. அதனால் மனசை போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த சகோதர வகையில் நெருக்கடி சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த சொந்த பந்த வகையில் நெருக்கடி சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் அதை போட்டு மனசை குழப்பிக்கிறது வேண்டாம். அன்பு புரியாதவங்க கிட்ட நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கவனம் கொடுத்தீங்கன்னா, தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் விட்டதை பிடிக்கலாம். ரொம்ப முக்கியமாக மன அழுத்தத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, மனம் விட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பேச பாருங்கள். கண்டிப்பாக சாதகமான பணம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உண்டு. ஒரு பிரச்சனைங்கிறது இன்னொரு அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் தான். அதனால் இந்த நேரம் நடந்து முடிஞ்ச விஷயத்த பிரச்சனையை நினச்சி புலம்புறதை விட இனி நடக்க போகிறத நீங்கள் யோசிக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு சிந்தனை தாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. பெரும்பாலும் ஒரு கௌரவமான குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். மதிப்பு மரியாதை எங்கேயுமே எதிர்பார்த்து நிற்பாங்க. காசு பணம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும், அதை சம்பாரிச்சிருக்கலாம். எந்த இடத்துலையும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க, மதிப்பு மரியாதை கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். ஆனால் அதை நினச்சி உங்களுக்கான ஆசை இல்லாமல் நீங்கள் ஏற்படுத்தாமல் விட்டுட்டுருக்குறீங்க. அதுவுமே மன அழுத்தம் இருக்குது. இந்த நேரம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சு தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, சொல்வாக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த நேரம். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சந்திக்கக்கூடிய தன்மை, வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலுமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை, நிம்மதியான சூழ்நிலை தான். கடனால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட அந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க, குழந்தைகளுக்காக, குழந்தைகளோட கல்விக்காக, தொழிலுக்காகன்னு இந்த நகை நட்டு இல்லாமல் அடமானத்தில் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாமே இருந்திருப்பீங்க. அந்த அடமான நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகும். அதற்குண்டான பண உதவி கிடைக்கும். அரசாங்க வழியில் இந்த நேரம் முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலன் தான். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் வேலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. நிறைய சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் முயற்சி செய்ய பாருங்கள், அரசு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும். வீட்டிலுமே சுப நிகழ்வுங்கிறது ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம், தடைபட்டிருந்த எல்லா விஷயமும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமான சான்ஸ் காத்திருக்குது. தொழில் வியாபாரமும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவங்க வேலை இழந்து நிற்கிறீங்க, நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் முயற்சி செய்யலாம், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்த நேரம் சிறப்பான பலன் தாங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே எதிர் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும், தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகமாக இருந்திருக்கும், சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த தொல்லை நீங்குது, உங்கள் கை இந்த நேரம் ஓங்கி நிற்குங்க.
வீடு கட்டுற வாய்ப்பு, வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்து முறையாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான். மனசில் பயம் வேண்டாம். அப்பப்போ பயம் இருக்கும் இந்த நேரம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தருவாங்க. மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் நடந்துக்குவாங்க. நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. நீங்கள் பேசி புரிய வச்சாலே போதும், புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலையும் ஆதரவு சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, மற்றவங்க குடும்ப விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், உதவிக்காக கூட இந்த நேரம் மற்றவங்க குடும்ப விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மனசை கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். தேவையில்லாத குழப்பம், நடந்து முடிஞ்ச விஷயத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்கிறத வேண்டாம். இந்த காலத்தில் அதை விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையை ஊருக்காக உறவுக்காக வாழ்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த நேரம் வாழ்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கரன் வந்திருக்கிறார். அவருடைய 7ஆம் இட பார்வை பொறுத்த வரைக்குமே வீட்டில் நல்ல நிகழ்வு நடக்குங்க. குரு பார்வை அஷ்டம கிரகத்தோட இந்த நேரம் இருக்கிறதால இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்தை எல்லாமே குறைக்கக்கூடிய அமைப்பு தான். சுகஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதால கஷ்டங்கிறது பெருசாக இருக்காது. மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைப்பு போகுது. செவ்வாய் கூட இருக்கிறதால தொழிலும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை தரக்கூடிய வாய்ப்பு தான். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டால் முயற்சி செய்யலாம். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வேலையிலுமே இழந்த விஷயத்தை மீட்டெடுக்கலாம். அதிகார பதவி எல்லாமே தன்னால் தேடி வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 2ல் சூரியன் கேது புதன் இணைஞ்சிருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக பேசுகிறது வேறு, மனசில் இருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டுறது வேறு. கொஞ்சம் வேகமாக பேசாதீங்க, நிதானமாக பேச பாருங்கள். இந்த நேரம் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. சரியாக பேசுகிறங்கிற பேரில் இந்த நேரம் மனசில் இருக்கிறத அள்ளி கொட்டுறது வேண்டாம், அது தப்பாக முடிஞ்சிடும். மனக்குழப்ப வேறு ஏற்கனவே இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டங்களில் முன்னாடி இருந்த பாதிப்புங்கிறது இந்த வார காலகட்டங்கள் உங்களுக்கு பெருசாக இல்லைங்க. ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா போதும், நேர்மறை சிந்தனை கொண்டு வந்தால் போதும். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக இருந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றம் தான். கூட பிறந்தவங்க வகையில் மனக்கசப்பு இருக்குன்னு தான், ஆனால் அவங்களால பெருசாக பாதிப்பு இல்லை. வீடு வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு இருக்குது. குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம். பூர்வீக சொத்து விஷயத்தில் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வியாபாரமும் சிறப்பாக இருக்குது. எதையுமே சமாளிச்சிருவீங்க. சின்ன சின்ன தடை இருக்கும் தான், ஆனால் அதை சமாளிச்சிருவீங்க. அகலக்கால் வைக்காதீங்க. தாய் தந்தையோட உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. முயற்சி செஞ்சிங்கன்னா விட்டதை படிக்கலாம். வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே தொழில் உத்தியோகம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சாதகமான பலன் கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடியவங்களும் சாதகமாக மாறுவாங்க. ரொம்ப நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவருடைய பார்வை சங்கடம் இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பு தராது. ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான். உடம்புல பாதிப்பு இருந்தாலுமே குணமாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக முயற்சி செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவோட குரு பார்வை இருக்கிறதால சங்கடங்கிறது நீங்குது. அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குது. வழக்கு மாதிரி இருந்தாலும் சாதகமாகும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. தாய் வழி சொந்த வந்த வகையில் தாயோட ஒரு ஆதரவுங்கிறது இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறதால செய்கிற வேலை வெற்றியாகும். வருமானம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பகவானால் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு தான். தனக்குடும்ப ஸ்தானத்தில் கேது இருக்கிறதால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். கோபப்பட வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் கோபப்படாமல் பக்குவமாக இருந்துட்டு வர பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கோபப்பட்டாலுமே அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவங்க மனசுலேருந்து எந்த வார்த்தையும் வரல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இது நீங்கள் பரிகாரமாக செய்யலாம். எத்தனையோ வழிபாடு செஞ்சாலுமே கடகராசி என்பது இந்த நேரம் குல தெய்வத்துக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது நல்லது. தினக்கூலி பார்த்து நான் தினக்கூலி தான் பார்க்குறேன், தினக்கூலி தான் நான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க கூட, அப்படி இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ரூபாயாவது நீங்கள் உண்டியல் வாங்கி வச்சு உங்கள் குல தெய்வத்துக்காக நீங்கள் சேமிச்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களால் முடிகிறப்ப உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு திருப்பணிக்கோ இல்லைன்னா குலதெய்வத்துக்கு அன்னதானத்துக்கோ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு படையல் பூஜைக்கோ நீங்கள் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பெண் தெய்வம் குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்பு.
குலத்துக்காக தன்னை அர்ப்பணித்த பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப பரம்பரை வகையில் பொறுத்த வரைக்குமே சின்ன வயதிலே குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தவறுனவங்க இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை குலத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்குமே வெள்ளை துணி இருந்தால் கூட மஞ்சள் துணியில் கலந்து மஞ்சள் தண்ணியில் கலந்து நீங்கள் அதில் உங்களால் முடிஞ்ச சில்லறை காசுகளை நீங்கள் முடிஞ்சு வைக்க பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் கொடுக்குறப்பையும் கண்டிப்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.